ஹாய் கைஸ், சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே நம்ம தலையோட என்ட்ரியும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தாங்க அர்த்தம். அதுதான் மாங்காய் சீசனை சொல்கிறேன். மாங்காய் சீசன் ஸ்டார்ட் ஆனாலே போதும், சும்மா எல்லாருக்குமே குஷி தான். இந்த மாங்காயில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வெளியே ஆயாங்க வச்சு விற்றுட்ருப்பாங்க. ஒரு ரூபாய்க்கு ஒரு பத்துன்னு சொல்லி விற்றுட்ருப்பாங்க. என்ன தான் நம்ம வீட்டில் மாங்காயை கட் பண்ணி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டாலும் நம்ம ஸ்கூலில் வாங்கி சாப்பிட்ட டேஸ்ட் மாதிரி வராது. நான் இதை என் வீட்டில் கேட்டப்போ சொன்னாங்க, அவங்க தனியாக மிளகாத்தூள் அரைச்சி யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும், இல்லைனா வேறு எதனா பொடி போடுவாங்க அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லி சமாளிப்பாங்க. இருந்தாலும் ஓகே, அது நல்லா இருக்குமேன்னு எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி மாங்காய் மரம் தான். பட் ஆனால் ஒருத்தர் கூட இருந்தால் நீங்கள் கொஞ்சம் மாங்காய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நம்ம இருக்கோம். நம்ம இன்றைக்கி இந்த மாங்காய் வச்சு என்ன பண்ணியிருக்கோன்னா, உப்பு மாங்காய் வத்தல் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது. சீசன்லாம் முடிஞ்சு ஒரு மாங்காய் 100 ரூபான்னு சொல்லி விற்பாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சுண்டைக்காய், பெரண்டை, அதுக்கப்புறம் வெண்டைக்காயில் தயிரில் ஊற வச்சு வத்தல் மாதிரி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு தான். இது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும். இது 2 இயர்ஸ் கூட நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் நம்ம வீட்டில் அப்படிலாம் கிடையாது. ஒரு வாரத்தில் இது காலியாயிரும். இந்த மாங்காய் பைத்தியெல்லாம் இருக்க வீட்டில் மட்டும் இந்த மாதிரி க்ரியேட்டிவாக எதுவுமே செய்யவே முடியாது மாங்காயை வச்சுட்டு. ஏன்னா நம்ம இப்படி உப்பு போட்டு காய வச்சுட்டு வரதுக்குள்ளே திருட்டு கொட்டுங்க பின்னாடியே போய் சாப்பிட்டு வந்துடுச்சிங்க. நம்மக்கிட்ட மீதி இவ்வளோ தான் இருக்குது. இதுவுமே 2 நாளில் காலி பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பாய்.